தருமபுரியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் அண்ணா தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பில் போக்குவரத்து கழக தொழிலாளர்களை ஏமாற்றி நிறைய சலுகைகளை பெற்றுத்தருவோம் என பொய் வாக்குறுதி கூறி தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடம் ஓட்டுக்களை பெற்று தொழிலாளர்கள் குடும்பங்களை ஏமாற்றிய திமுக அரசை கண்டித்தும் அதற்கு துணையாக இருந்த ஆதரவு தொழிற்சங்கங்களை கண்டித்தும் தருமபுரி பாரதிபுரத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பு இன்று மாலை கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் வாயிற்கூட்டம் நடைபெற்றது. கொட்டும் மலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மண்டல செயலாளர் லட்சுமணன் தலைமை தாங்கினார். பெண்ணாகரம் கிளை செயலாளர் வேலாயுதம் வரவேற்றார். மாநில விவசாய பிரிவு தலைவர் DR அன்பழகன், ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் SR வெற்றிவேல், சம்பத்குமார் MLA, அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் பழனிசாமி, நகர செயலாளர் பூக்கடை ரவி, கிருஷ்ணகிரி மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் சரவணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கட்சியின் அண்ணா தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவர் கோவிந்தராஜ் கலந்து கொண்டு தொழிலாளர்களின் கோரிக்கைகளை விளக்கி பேசினார். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பண பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும். அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படி ஊதிய உயர்வு சலுகைகளை உடனே வழங்க வேண்டும். தொழிலாளர்களுக்கு அதிக அளவு பணிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது. டிரைவர்களை தொடர்ந்து பஸ்களை இயக்க வலியுறுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் வாயிற்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேமுதிக தொழிற்சங்க பேரவை துணைத் தலைவர் விஜய் வெங்கடேஷ், பாட்டாளி தொழிற்சங்க மண்டல பொதுச் செயலாளர் ராஜா, நல்லம்பள்ளி ஒன்றிய அதிமுக செயலாளர் சிவபிரகாசம், டாக்டர் அசோகன் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முடிவில் மண்டல பொருளாளர் முனிரத்தினம் நன்றி கூறினார். அமைச்சர் கூட அவங்க கேட்கறது துட்டு வந்தா போதும், கொள்ளையடித்து வல்லமை கேட்கும் துருட்டு உலகத்தில் பவன். ஆகவே தொழிலாளிக பட்சத்தும் உருப்படியாக முடியும். 8 மாத காலம் கொரோனா நோயிலே இருந்த நேரத்திலேயே போக்குவரத்து தொழிலாளருக்கு முழு சம்பளத்தை கொடுத்து அழகு பார்த்த ஒப்பந்த தலைவர் அனைத்து அண்ணா திராவிடத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் என்பதை தெரிவித்துக் கொள்வது. இதெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க தொழிலாளர்கள் திமுக நம்ம கிட்ட இருந்து போயிட்டு வந்தா இப்போ திமுக அரசு போக்குவரத்து துறையை வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே. ஓய்வு பெற்ற தொழிலாளி ஓய்வு பெற்ற தொழிலாளி ஓய்வு பெற்ற தொழிலாளி ஓய்வு பெற்ற தொழிலாளி குடும்பங்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே குடும்பங்களை வஞ்சிக்காதே குடும்பங்களை வஞ்சிக்காதே. அண்ணா தொழிற்சங்க பேரவை மற்றும் கூட்டமைப்பு சங்கங்கள் வாரியது